புலி அமைதியா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து என்ன பார்க்க மாட்டீங்களா, என்னையும் பார்க்க மாட்டீங்களா? நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. அப்படி செட் பண்ணப்பட்டவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது டெல்லியில மோடி உக்காந்துட்டு மற்ற ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு, இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க. அதுதான் புரியல. நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவார்னு பாருங்க. அதான் நான் சொன்னேன், எங்க தலைவர் புலி மாதிரி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம வந்து எங்க தலைவரை பார்த்து அது ஒரு தொழில், என்னுடைய தொழில், பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வந்து வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்குது. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், வானதி அக்காக்கெல்லாம் தெரியும் இந்த தலைவரை பத்தி. எந்த அளவிற்கு திமுகவிற்காக நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை கையில் எடுக்கும் பொழுது, மக்கள் எல்லாம் அந்த பிரச்சனை குரல் கொடுக்கும் பொழுது, எங்கே சார் அங்க பிரச்சனை கொடுக்கும் போது திடீர்னு சட்டையை கழட்டிட்டு சாட்டை அடிச்சுக்கிறது. என்ன அரசியல் பண்றீங்க? யாருக்காக இந்த அரசியல்? பாவம் மோடி அவர்கள் டெல்லியில உட்காந்து நமக்காக ஒரு பையன் சாட்டையில் அடிச்சிட்டு இருக்கான், நமக்காக ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான், நமக்காக ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் நினைக்கும் போது அங்கதான் பிரச்சனை இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்திருக்காங்களே அப்பயே கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க பிஜேபியில. யார தலைவரே கரெக்ட் பண்ணிட்டாங்க. இனி வரும் காலங்களில் எங்கள் தலைவரையும் கட்சியும் தொட்டால் உங்களுடைய உண்மையை தூக்கி எறிவோம் மக்கள் மத்தியில். எழுதி கொள்ளுங்கள். எங்க மேல நீங்க எதுவும் சொல்ல முடியாது. நாங்க ஒண்ணு 10 வருஷம் ஆட்சியில இல்ல, ஊழல் பண்ணல, ஊழல் பண்ண பணத்தை போய் லண்டன்ல வச்சு கொண்டாடல. நாங்க தெளிவா இருக்கிறோம். ஏன் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு ரெட் ஜெயின் கம்பெனி நடத்தி சினிமால சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. இதுவா அரசியல்? 2018 2021 ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? 2021 ஆட்சி அமைத்த பிறகு ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? அரசியல் அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய எந்த செயலும் ஊழல் தான். நியாயமாக ஒரு நாள் ஷூட்டிங்க்கு கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு 15 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு நடிகர் நடிகைகள் வேலை செய்து மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல், அந்த ப்ரொஃபஷனலை இழிவுபடுத்தி எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு நீங்க 72 to 72 நீங்கள் வந்து இழிவு செய்தீர்களோ அதனாலதான் நீங்க எம்ஜிஆர் இறக்க முறையும் நீங்க வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. நீங்க ஒர்க் அவுட் ஹோம்ல உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. 2 மாசம் பொறுமையா உட்கார்ந்து கட்சியோட உட்கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. எதற்காக? ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்காக. உங்களுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. போதும், உங்களுடைய அரசியல் போதும். பார்த்து 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 என்ன இளைஞர்கள் கூட்டம் இருக்கும். ஆமா, பொதுக்குழு ஃபுல்லா இளைஞர் கூட்டம். 1949 அண்ணா உருவாக்கிய போது இளைஞர்கள் மட்டும்தான் கட்சியில் இருந்தாங்க. உங்களுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி 42 வயசுல முதலமைச்சர் ஆனாரு. அவர் மட்டும் இளைஞர் இல்லையா? இளைஞர்கள் கூட்டம் இந்த 2026 புதிய முடிவு எடுக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாற்றங்களை உருவாக்கும். சோ திமுகவோட அஜெண்டா படி இன்னைக்கு பிஜேபியோட அண்ணாமலையும் செட் பண்ணி முடிச்சுட்டாங்க. நீங்க திடீர்னு நாளைக்கு ஏன் திருப்பி வந்து அண்ணாமலை திடீர்னு வந்து ஒரு பிரச்சாரம் வைக்கும் போது நம்ம போய் அவர் திட்ட வேணாம். அதாவது கட்சியை உட்டமைக்கும் போது நான் கேட்டேன், அதோடைய ஸ்ட்ரக்சரை கேட்கும் போது நான் சொன்னேன் பொதுச்செயலாளர்கிட்ட, அந்த ஐடி விங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். இந்த அண்ணாமலை அவர்கள் பேசின உடனே உலகம் ஃபுல்லா ஐடி விங் இருக்கு. கட்சி நாடு இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா ஐடி விங்க வந்து தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு. ஐடி விங்க போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் ஐடி விங் இருக்கணுமே தவிர திமுக மாதிரி ஒரு 300 பேரை போட்டு யாரா திட்டலாம், ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு யாருக்கு லைக் போடலாம், அப்பான்னு சொன்ன உடனே வந்து ட்ரெண்டிங் எப்படி உருவாக்கலாம், இந்த செட்டிங் வேலைலாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. சொன்ன அடுத்த செகண்ட் 2 நாள்ல கண்டென்ட்டும் கொடுக்க வேணாம், இதை செய்யுங்கன்னு சொல்ல வேணாம், அடுத்த செகண்ட் அவங்க எடுத்து போடுறாங்க டேட்டாவை. இத பாருங்க, நீங்க சொன்னதுக்கு இது பதில். நான் பொதுச்செயலாளர் சொல்ல, அண்ணே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே, போதுண்ணே விட்டுருங்கண்ணே, பாவண்ணே எவ்வளவுதான் பிரியாணி போடுவீங்க, போதும். அதனால
திரு அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்மையாக இருங்கள், உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு உண்மையா இருக்கு. அதனாலதான் எந்த மீட்டிங் கூப்பிடுறதே இல்லை, அடுத்த நாள் கூப்பிடுறாங்க. மீட்டிங் கூப்பிட்டா கட்சியோடைய தலைவரை மீட்டிங்ல வச்சுக்கிறது இல்ல. சோ உங்க கட்சிக்கு பூத் கமிட்டி மீட்டிங்ல இல்ல, அதுக்குள்ள ஏன் கட்சியை பார்த்து, ஏன் தலைவரை பார்த்து என்ன ஒரு பெண்களை நோக்கிய விமர்சனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களை நோக்கிய விமர்சனம் தூக்கி எறியப்படுவார்கள் தமிழக அரசியலில். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் லாஸ்டா உங்களுக்கு, இதுதான் பதில் எங்களுடைய தோழர்கள். ஏன்னா எங்களுடைய குறிக்கோள் ஆல்ரெடி தலைவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு. திமுக மத்தியில் ஆளும் பிஜேபி. எங்களுடைய குறிக்கோள் ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு. சும்மா திடீர்னு திமுக செட் பண்ணி தாவேக்கள் குழப்பம், ஜாதி பிரச்சனை. இங்க எங்கப்பா ஜாதி இருக்கு? எங்களுக்குள்ள ஒரு ஜாதியும் கிடையாது. இந்த ஜாதியை உருவாக்குனது நீங்க. 70 வருஷமா திமுக தான் ஜாதியை உருவாக்கி தேர்தல் அரசியல் வச்சிட்டு இருக்கீங்க. யாருக்கு தெரியுதோ? எனக்கு தெரியும். அங்கிருந்தா வந்த வேலை பார்த்துட்டு உடனே கேட்பாங்க, நீங்க அங்கதானே வேலை பார்த்தீங்க? திரு எம்ஜிஆர் அவர்களும் 20 வருஷத்துக்கு மேல அங்கதான் வேலை பார்த்தாரு. உண்மை தெரிஞ்சிச்சு, வெளியே வந்துட்டாரு. அவ்வளவுதான் சப்ஜெக்ட். எம்ஜிஆர் நடிச்சிருந்தா உட்காந்து கான்ட்ராக்ட் வாங்கிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கலாமே, ஏன் வெளியே வந்தாரு? அண்ணாவுடைய குறிக்கோளை நிறைவேற்ற முடியல, வெளியே வந்தாரு. ஜெயிச்ச பிறகு அண்ணாவோட குறிக்கோளை நிறைவேற்றினாரு. இன்றைக்கு அண்ணாவுடைய குறிக்கோளையும் பெரியார் அவர்களுடைய குறிக்கோளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். ஒரே கட்சி தமிழக வெற்றியோட கழகம். ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் அறிவாலயத்தில் நீங்க பெரியார் போட்டோ வச்சது இல்ல, இன்றைக்கு அறிவாலயத்தில் அம்பேத்கர் சிலை நீங்க வச்சது இல்ல. நீங்க சமூக நீதி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்ன சமூக நீதி? என்ன சமூக நீதி இருக்கு? வேங்கவேல் பிரச்சனைல யாரு தவறு செய்தா அப்படின்னு பார்த்தா, யாரு தண்ணியை குடிச்சாங்களோ அவங்களே தவறு செஞ்சுட்டாங்க. என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு! வா வா சூப்பர்! என்ன ஒரு அப்பா! யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரணை கிடையாது, அவங்க மேலேயே பழிய போட்டு கேஸ் முடிஞ்சு, ஃபைல் க்ளோஸ்டு. இவர் களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? போராட்டம்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கமிஷனர்ட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு இடத்துல போர்டு வச்சுக்கிட்டு 6 மணிக்கு மேல என்ன ஏன் விடலன்னு கேட்கறதா போராட்டம்? இதுவா போராட்டம்? என்ன போராட்டம் தமிழகம் கண்டது? முதலில் சட்ட சீர்திருத்தத்தை, அரசியலமைப்புடைய சட்ட சீர்திருத்தத்தை, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்டை உருவாக்கியது தமிழ்நாடு. இத்தனைக்கும் அன்றைக்கு அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் எந்த அரசியலிலும் முதலமைச்சராக கிடையாது, அதிகாரத்தில் கிடையாது. சமூக நீதிக்காக உருவாக்கிய தமிழ்நாடு. அதுதான் போராட்டம். ஜெயபிரகாஷ் நாராயணன் எமர்ஜென்சிக்கு எதிராக 1977 உருவாக்கினாரே மிகப்பெரிய மக்கள் போராட்டம். அதுதான் போராட்டம். பர்மிஷன் வாங்கி 6 மணிக்கு போர்டு வச்சுட்டு, அதுதான் தலைவர் சொன்னாரு. என்ன சார் போராட்டம் பண்றாங்க? நடிக்கிறாங்க எல்லாம். மக்கள் முன்னாடி, மீடியா முன்னாடி நின்றுட்டு போர்டை பிடிச்சிட்டு. அன்னைக்கு டீலிமிடேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. நடந்துட்டு இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கன்னா வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு. ஏன்னா ரோட்டுக்கு போனா தூக்கிட்டு போயிடுவாங்க, பிளைட் மிஸ் ஆயிடும். என்ன போராட்டம் இதெல்லாம்? நீங்க என்ன பார்த்து போராட்டம் தெரியுமா? வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 மாசம் போராட்டம்னா என்னன்னு காமிக்கிறோம். உண்மையான போராட்டத்தை எங்கள் தலைவர் தமிழகத்திற்கு அண்ணாவுக்கு காமிப்பார். ஜெயபிரகாஷ் நாராயண வழியில் காமிப்பார். உண்மையான போராட்டம் என்ன? நாங்கள் உண்மையாக மக்களுக்காக போராட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதை தெளிவா இருக்கிறோம். நடிக்கணும்னு அவர் சொல்றதா எப்பயுமே நம்ம உண்மையா இருப்போம். ஒரே குறிக்கோள் தான், மக்கள்கிட்ட உண்மையா இருப்போம், சமநிலையா இருப்போம். அதை நிர்வாகக்கூடிய ஒரே கழகம் இன்றைக்கு. எல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லா கட்சியும் காம்ப்ரமைஸ். ஒன்னு மணி, ஒன்னு ஊழல், ஒன்னு குடும்பம், சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. விமர்சிக்கவே வேணாம். இனிமேட்டு நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கடமையை நோக்கி நம்ம போவோம், மக்கள் கிட்ட போவோம். அதுக்கான போராட்ட களத்தை தலைவர் அவர்கள் கட்சியுடைய கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை நாம் நம்புவோம். எல்லாரும் சொல்ற மாதிரி தலைவர்கிட்ட இன்னைக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துட்டோம். கூட்டணி எதுவா இருந்தாலும் தலைவர் கையில் நம்ம அதிகாரத்தை கொடுத்துட்டோம். அவருக்கு தெரியும் மக்களோட வழியில் நல்ல முடிவு எடுப்பார். அந்த முடிவு 2026 மாற்றத்தை உருவாக்கும். திரு வைகோ அவர்கள் சிறந்த பேச்சாளர். தமிழ் தேசியத்துக்காக மிகப்பெரிய பேசுவார். ஆனால் கூட்டணி கட்சியை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? 2021 நம்ம தலைவர் சொன்னாரு, அதிகார பகிர்வு. ஏன்? எல்லோரும் சமமாக நினைக்கக்கூடிய சிந்தனை இருப்பதனால் அதிகார பகிர்வுன்னு சொன்னாரு. வேற எதுவும் கிடையாது. நம்ம கூட வரவங்க எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்கணும்.
அதிகாரம் கொடுக்கும் பொழுது, அந்த அதிகாரம் பரவலாக்கும் பொழுது மக்களுடைய முன்னேற்றம் இருக்கும். திரு வைகோ அவர்களை எப்படி காலி பண்ணாங்க தெரியுமா? 6 தொகுதி கொடுத்துட்டு டிஎம்கே சிம்பிள் நிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு வைகோ அவர்களுக்கு சட்டசபையில் மெம்பர்ஸே கிடையாது. கடைசியில் அவருடைய மகன் ஒரு அமைச்சர் முன்னாடி கண் கலங்கி அழுகுறார், நான் சொந்த சிம்பிள் தான் நிற்பேன் அப்படின்னு. இதுதான் உங்களுடைய கூட்டணியுடைய அடக்குமுறை, இதுதான் சர்வாதிகாரம், இதுதான் நாசிசம், இதுதான் ஹிட்லர். ஜனநாயகம் பேசிக்கொண்டு ஹிட்லர் எப்படி ஆட்சியை பிடித்த பிறகு ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை அரசை உருவாக்கினாரோ, ஜனநாயகத்தை பேசி ஆட்சிக்கு வந்தவுடன் வெறும் பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்தை வைத்து நீங்கள் தொடர்ந்து 3 தேர்தலில் வென்று கொண்டு அதை உடைக்கக்கூடிய ஒரே சக்தி எங்களுடைய கட்சி தலைவரும் தாவேக்காவும் தான். அதற்கான பயம்தான் எங்கள் மீது பல தரப்பட்ட விமர்சனங்கள். அந்த நாடகத்தன்மையோட நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் கூட்டணி கட்சிகளுக்கு. தமிழகத்திலுடைய பிரச்சனைகளை ஏன் குரல் கொடுக்க கூட்டணி கட்சிகள் இன்று அமைதியாக இருக்கிறது? அமைதியாக இருக்கும் பொழுது மக்களுடைய உணர்வு எப்படி வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைதியாக இருக்கும் பொழுது எப்படி பிஜேபி 2ஆம் இடத்துக்கு வந்ததோ, அதே போல திமுக பிஜேபி வளர்க்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. டெல்லியில மேல செட்டிங் பண்ணிக்கிட்டு இங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது. ஏன்னா அவங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும், தான் பையனை உட்கார வைக்கணும், அவ்வளவுதான் அஜெண்டா, வேற ஒன்றும் கிடையாது. டீலிமிட்டேஷன் மீட்டிங் நடத்தினாங்களே, பாவம் முதலமைச்சர்கள் வந்துட்டாங்க. அண்ணா அக்கா வழிமொழிறாங்க, தம்பி பேசுறாரு, அப்பா பேசுறாரு. என்ன குடும்ப மீட்டிங்? பேசாம ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சிடலாமே. டீலிமிட்டேஷன் மீட்டிங்கா இல்ல பிறந்த நாள் விழாவா? அது கூட்டணி கட்சி தயவு செய்து பேசுங்க. உங்களுடைய மேஜர் பார்ட்னர் விசிக்கு ஏன் அமைதியாக்கப்படுது? அண்ணா உங்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது. நீங்கள் தான் 40 வருடமாக குரல் கொடுத்தீர்கள், இன்றைக்கு நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய பயணத்தையும் நாங்கள் இழிவுபடுத்தவில்லை. ஆனால் திமுக என்கின்ற ஒரு கட்சி உங்களை ஒட்டுமொத்தமாக வைகோ அவர்களை எப்படி கூட இருந்தே கட்சியை க்ளோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி விசிகேவை நீ க்ளோஸ் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. எப்படி மோதி கூட சேரவங்க எல்லாம் காலி பண்ணுவாரோ அதே தான் எக்ஸாம்பிள் இவர் தான். கூட இருக்கவங்க எல்லாம் கட்சியை கலைச்சிட்டு எல்லா கட்சி 2ஆம் கட்ட தலைவர்களும் எல்லாம் வாங்க அப்படி பின்னாடி வாங்க, எல்லாம் சீட்டு கொடுத்துருவோம். கடைசியில் 6 தொகுதி திமுக சிம்பிள் நில்லு. திமுக சிம்பிள் நின்னா நாங்க எதுக்குடா கட்சி ஆரம்பிக்கணும்? நாங்க எதுக்கு மக்களுக்காக போட வரோம்? திமுகலே சேர்ந்துடலாமே. இன்னைக்கு எல்லாம் மேடையில் ஏறி இன்னைக்கு வாய்க்கிலேயே டிவிக்கேல சில பேர் பேசுறாங்க. டிவிக்கேல சில பேர் பேசுறாங்க, அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படி. நானும் அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும், தப்பா போயிருந்தேன். இன்னைக்கு டிவிக்கேல ஒருத்தர் திமுகவில் உட்கார்ந்தார், திமுகவுக்கு வேலை பார்த்தார், லாட்ரி பணத்தை வச்சு. திமுகலிருந்து விசிகேக்கு தாவினார், லாட்ரி பணத்தை வச்சு. விசிகேலிருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவி இருக்கார். அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்ரி விற்பனை கழகமா மாற்றணுங்கிறது அவர் ஐடியா. தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை, இதை லாட்ரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவங்க என்னைய பத்தி குறை சொல்றாங்க. கட்சி ஆரம்பிச்சு எத்தனை முறை வெளியே வந்தீங்க, எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க, எத்தனை முறை மண்டபத்தில் மீட்டிங் போட்டீங்க. அதனால சகோதரர் விஜயாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பேசுவதற்கு உரிமை இருக்கு. ஆனா களத்துல மக்கள் யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்றாங்க, ஒரு வாக்காளர் முடிவு பண்றாங்க, ஒரு தமிழ் சொந்தம் முடிவு பண்றாங்க. எப்படி முடிவு பண்றாங்க? உங்களுடைய தொலைக்காட்சியில எல்லா கட்சியும் பார்க்கறாங்க. வீரவசனம் மட்டும் பேசுறாங்களா, வாய்ச்சவடால் விடுறாங்களா, சினிமா டயலாக் பேசுறாங்களா, இது ஒரு கட்சி. களத்துல வேலை செய்யறாங்களா, பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறாங்களா, மக்களோடு மக்கள்லாம் நிக்கிறாங்களா, இது ஒரு கட்சி. அதனால யாரையும் இந்த நேரத்தில் நான் குறை சொல்ல, எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லட்டும். நான் சொல்வது கம்பாரிசன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்கள் எத்தனை பேர் கைதானோம் கணக்கு போட்டு பாருங்க. தமிழக அரசியல் களத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் அதிகமாக கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சி. அதிகமாக முடக்கப்பட்ட கட்சி எது? பாரதிய ஜனதா கட்சி. எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தணும்? பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்கல, கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கோயம்புத்தூர் கொண்டு. இதெல்லாம் மக்கள் பார்க்கறாங்கல்ல. அதனால வாய்ச்சவடாலா, வெறும் பேச்சா, சினிமா டைலாகா, களத்துல வேலையா மக்கள் பார்க்கறாங்க. ஏன்னா அதே டிவியில எல்லா தலைவர்களும் உங்கள்கிட்ட பேசும் பொழுது நாங்கள் எங்களுடைய வேலையை தமிழக மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றோம், உங்களுக்காக பணி செய்கிறோம்.
மக்கள் முடிவு செய்யட்டும் யார் யாருக்கு எதிரி. நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தப்பை சுட்டி காட்டுவதில், திருத்துவதில், மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்வதில், தீர்வு கொடுவதில், போராடுவதில் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு முதன்மையான கட்சியாக இருக்கு.